அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் சொல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேவன் வருகிறார், நன்மையே நாளும் தாங்குகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளும் ஆவியார் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழியும், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழியுவார். வாருங்கள் வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வானக தந்தையை நாம் அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தேர்ட் சண்டே ஆஃப் ஈஸ்டர். சிஸ்டர் லிட்வின் நினைவு கூறப்படுகின்றார். தமிழ் புத்தாண்டு, மேலும் அம்பேத்கருடைய பிறந்த நாள், தேசிய நல் உணர்வு நாள். இன்றைய தீம் கருத்து, உயிர்ப்பு உலகெங்கும் பறைசாற்றப்பட வேண்டும். நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே, இணைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவே, மறைநூலை எங்களுக்கு விளக்கி அருளும். நீர் எம்மோடு பேசும்போது எம் உள்ளம் பற்றி எரியச் செய்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சிலர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள்? இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவரிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே
மக்கு புகழ். Jesus opened their minds to understand the scriptures. மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். லூக்கா 24:45. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, the human heart, oppressed by sin, at times disoriented and exhausted, tried by sufferings of all sorts, is in need of light. பாவத்தில் சுழன்று சில நேரங்களில் மிகவும் குழம்பி எல்லாவித துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் மனித இதயத்திற்கு இந்த ஒளி தேவைப்படுகிறது. அவை அநேக சமயங்களில் மனித மனம் சஞ்சலமுற்று விரக்தியின் உச்சத்திற்கு செல்லும் பொழுதுதான் தற்கொலைகள் ஏற்படுகின்றன. ஆனால் உள்ளத்திற்கு அமைதி, சாந்தம், ஆறுதல், தேறுதல் வேண்டுமா? இயேசு அழைக்கிறார், வாருங்கள் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே. அதுவும் பைபிளில் அந்த மூலத்தில் பார்த்தோம் என்றால் சாதாரண சுமை அல்ல, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கின்றார். ஆகவே எப்படிப்பட்ட சுமையாக இருந்தாலும் சரி, கஷ்டமோ வேதனையோ பிரச்சனையோ, ஆண்டவரிடம் வாருங்கள். இந்த ப்ராட்டஸ்டன்ட் கோயில் எல்லாம் வெளியில எழுதி வச்சிருப்பாங்க, நண்பனே ஏன் வெளியே நின்று கொண்டு இருக்கிறாய், உள்ளே வா அப்படின்னு கோயிலுக்கு வெளியே எழுதி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு சிலருக்கு சரி கோயில போய் தான் பார்க்கலாமே. அதே போல பாத்தீங்கன்னா அங்க பெரிய போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோம், போவோருக்கும் வருவோருக்கும் கண்களிலே இவைகள் பட வேண்டும். ஒரு சில வார்த்தை மக்களுடைய மனதை தொடக்கூடும். அப்படிதான் ஒருத்தர், ஒரு இளைஞன், அவனுக்கு ஒரே கலக்கம், ரயில்வே டிராக்ல நடந்து போயிட்டே இருக்கிறான். கீழே ஒரு பேப்பர் கிடக்குது. என்ன இந்த பேப்பர்னு எடுத்து பார்க்கிறார். அது பைபிளிலிருந்து கிழித்து போட்ட ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனம், என் அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னு அந்த வசனம். இந்த வசனம் எங்க இருக்குதுன்னு இவர் தேடி கடைசியா பைபிள்னு கண்டுபிடிச்சு பைபிள்ல படித்து அவர் பிறகு சாது சிங் ஆக மாறினார் என்பது இந்த சாது சிங்குடைய வடநாட்டில் ஒரு பெரிய ஒரு மனம் திரும்பிய ஒரு சிங் வர்க்கத்தை சார்ந்த ஒரு போதகர். அந்த பைபிள் எப்படி அவருக்கு அந்த துண்டு எப்படி கிடைச்சது தெரியுமா? ஒருத்தர் ட்ரெயின்ல படிச்சுக்கிட்டே போறாரு, பைபிள் படிச்சுட்டு போறாரு. அந்த டிக்கெட் கலெக்டரா வர ஒரு ஆளு வந்து இந்த மாதிரி கடவுள் இல்லை என்கின்ற பேர் வழி, என்னையா படிக்கிற? பைபிள் படிக்கிற. ஆமா, பைபிள் படிக்கிறதுக்கு வேற நேரம் கிடையாது. வாங்கி அவன் கண்ணு முன்னாடியே சுக்கு நூறா கழிச்சு வெளியே தூக்கி போட்டான். இவன் பைபிள் படிப்பதை தடுத்தான், கிழிச்சு தூக்கி வெளியில போட்டான், காத்துல அடிச்சுட்டு போச்சு. அதில் ஒரே ஒரு துண்டு ஒருத்தருடைய கண்ணில் பற்றி ஒருத்தருடைய வாழ்வையே மாற்றுகிறது. பார்த்தீர்களா? எனக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருக்கிறார் கனடா தேசத்துல. ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஃபாதர், நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும் பொழுது ஒரு போஸ்ட் மாஸ்டராக வேலை செய்தேன். புத்திஸ்ட் ஒருவர் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தார். அவரு ஒரு நாள் என்கிட்ட ஒரு பைபிள் வேணும்னு கேட்டார். உடனே அந்த பைபிளை நான் கொடுத்தேன். இப்ப நான் சொல்றேன், இது ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பிறகு நான் மாற்றலாகி பல ஊர்களுக்கு போய்விட்டேன், அவரும் மாற்றலாகி போய்விட்டார். பிறகு நான் ஸ்ரீலங்காவிலிருந்து துபாய்க்கு வேலைக்கு வந்துட்டேன். என் மனைவி மட்டும் அங்க ஸ்ரீலங்காவில் இருந்தாங்க. அந்த அட்ரஸுக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதம் எழுதியது இந்த சிங்களத்தை சார்ந்த அந்த புத்த துறவி. அவர் எழுதுகிறார், டியர் ஜோசப் குணா, நீங்கள் கொடுத்த பைபிளுக்கு நன்றி. அதனால் நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்கிறேன், கிறிஸ்துவராக நான் மாறியிருக்கிறேன் என்று சொல்லி கடிதம் எழுதினார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் கொடுத்த பைபிள் ஒருத்தருடைய வாழ்வை கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய வகையில் மாற்றி இருக்கிறது என்றால் உடனே நான் தேங்க்யூ ஃபார் யுவர் ரிச் ஷேரிங். ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்து கொண்டு
ஒரு பைபிளை கொடுத்ததினால் ஒரு மனிதரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முடிந்தது பாருங்க. நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? இதை அடிக்கடி கேட்க வேண்டும். வாட் ஐ ஆம் டூயிங் ஃபார் கிரைஸ்ட், வாட் ஐ ஹாவ் டன் ஃபார் கிரைஸ்ட், வாட் ஐ வில் டூ ஃபார் கிரைஸ்ட். இவைகளை நாம் நம்முடைய எண்ணத்தில் வைத்திருந்தோம் என்றால் நிச்சயமாக பல காரியங்களை நாம் செய்ய முடியும், இயேசுவுக்கு சான்று பகர முடியும். எனவே எந்த நேரத்திலும் ஆண்டவரிடம் வாருங்கள், வாருங்கள், வந்து பாருங்கள். கம் and taste the goodness of the Lord. ஆண்டவரை சுவைத்து பாருங்கள், எவ்வளவு இனிமையானவர் என்பதை நாம் உணர முடியும். Ignorance of the scriptures is ignorance of Christ. விவிலியம் பற்றிய அறியாமை கிறிஸ்துவையே அறியாமை ஆகும். ஆகவே இன்னும் அதிகமாக விவிலியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், பைபிளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த விவிலியத்தை பற்றி இன்னும் ஆழமாக தெரியத்தான் ஆண்டவரை பற்றி நாம் அதிகமாக உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். விவிலியம் பற்றிய அறியாமை கிறிஸ்துவையே அறியாமை ஆகும். 3 ways that people encounter risen Jesus in broken brother, in the broken word and the broken bread. உயிர்த்த இயேசுவின் மக்கள் எதிர்கொள்ளும் 3 வழிகள்: உடைந்த சகோதரத்துவம், உடைந்த வார்த்தை, உடைக்கப்பட்ட அப்பம். யாரெல்லாம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, கஷ்டத்தினால் உடைந்து போன நிலையில் இருக்கிறார்களோ, என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாதவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர்களுக்கு நாம் நம்பிக்கை தர வேண்டும். அஞ்சாதே, ஆண்டவர் மோடு இருக்கிறார். அப்ப அந்த தவசு காலத்திலையும் 40 நாளும் தொடர்ந்து ஜெபிக்கணும்னு கேட்டுருந்தாங்க. தொடர்ந்து ஜெபிச்சோம். அதுல ஒருத்தர் மிகவும் சோர்ந்து போயிட்டார். ஃபாதர், என்ன ஃபாதர், நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஒன்னும் நடக்கலையே. அஞ்சாதே, தளராதே, தவசு காலம் இன்னும் உருக்கமா ஜெபி. சரி, ஃபாதர் சொல்றார் அப்படின்னு நம்பிக்கையோடு, கொஞ்சம் ஓரத்துல அவநம்பிக்கை, என்னவோ தினமும் பண்றோம், ஒன்னும் நடக்கலையே அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் ஃபாதர் சொல்றார், ஜெபிச்சுக்கிட்டே வர்றார். புதன்கிழமை புனித வியாழன் அன்று போன் செய்கிறார். ஃபாதர், நீங்க சொன்னபடி அந்த குருத்து ஞாயிறு அன்று நான் வேண்டிய வேண்டுதலிலே பாதி நிறைவேறிற்று, பாதி நிறைவேறிற்று. இப்பொழுது எனக்கு ஒரு பிடிப்பு ஏற்படுகிறார். இன்னும் விடாது தொடர்ந்து ஜெபிப்பேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். இனி நான் தளர்வுற மாட்டேன். இதுதான் நம்பிக்கை. ஆகவே உடைந்து போன உள்ளம், இன்னும் எதுவும் நடக்க மாட்டேங்குதே ஆண்டவரே, எனக்கு கண் திறக்க மாட்டேங்கிறியே என்று அதைரியப்பட வேண்டாம். உடைக்கப்பட்ட வார்த்தை, இதோ இப்பொழுது நான் கொடுக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் பைபிளிலிருந்து படித்தோம். பைபிள்ல என்ன எழுதி இருக்குதோ அப்படியே படிக்கிறோம். அது பைபிள் ரீடிங். பிறகு அந்த வார்த்தைகளை விளக்கமாக சொல்வது the words being broken. இந்த வார்த்தையானது உடைத்து கொடுக்கப்படுவது. அதில் குருவானவருடைய பணி டீச்சிங். இரண்டாவது டிவைன் வர்ஷிப். இந்த வழிபாடு என்பது மிக சிறந்ததாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று அல்ல, அள்ளித்தெளித்த கோலமாக அல்ல. ஆண்டவருக்கு மிக சிறந்ததை கொடுக்க வேண்டும். இந்த ஆம்பியன்ஸ் இப்ப நீங்க பாக்குறீங்களே, இந்த பீடம் எப்படி இருக்க வேண்டும்? அருமையாக இருக்க வேண்டும். அதற்குரிய இந்த டெக்கோரத்தில் இருக்கணும். டிவைன் வர்ஷிப். மூன்றாவது பாஸ்டரல் கவர்னன்ஸ். எப்படி பங்கு மக்களை நடத்துவது, எப்படி அதற்குரிய வகையில சரியானதை சரியாகவும், தவறுதலை சுட்டி காட்டுதலும், தவறுதலை திருத்துவதும். கால் எ ஸ்பேட் ஸ்பேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஐயோ, அது தங்க கலப்பைன்னு சொல்ல முடியுமா? அது ஸ்பேட், இட் இஸ் எ ஸ்பேட். அது போன்று தவறுகளை சுட்டி காட்டுதல். அதே போன்று எத்தகைய ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது மனிதருக்குள். இவர் பணக்காரரு, இவர் பெரியவரு, இவர் சின்னவரு, ஆகவே எந்த விதமான பாரபட்சம் இருத்தல் ஆகாது. ஆகவே அன்பான மக்களே, இவைகள் எல்லாம் நம்முடைய வழிவகைகளில சரியானவைகளை செய்ய வேண்டும். எது செய்ய வேண்டுமோ செய்தால் அது நமக்குத்தான் பலன். ஜீசஸ், வாட் இஸ் இன் மீ டார்க் இல்லோமின், வாட் இஸ் இன் மீ லோ ரைஸ் அண்ட் சப்போர்ட். இயேசுவே, என்னுள் இருளானதை ஒளிரச் செய்யும், என்னுள் கீழானவற்றை உயர்த்தி எனக்கு ஆதரவாயிரும். இறைவா, எது பாதை, எப்படிப்பட்டது அது? இது என் கவலை இல்லை, உன் பொறுப்பு.
இடைவழியில் நான் தொலைந்து போனாலும், இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அது உன் பொறுப்பாகும். யோவான் 16:20. நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். செபிப்போம். Lord Jesus, open our minds to understand the scriptures, that we may fully comprehend the truth of your word. Anoint us with your power and give us boldness to proclaim the gospel in word and deed. ஆண்டவராகிய இயேசுவே, வேதாகமத்தை அறிந்துணர எம் மனங்களை திறந்தருளும். அதனால் உம் வார்த்தையின் உண்மையினை அறிவோமாக. உம் வல்லமையினால் எம்மை அபிஷேகியும். அதனால் எம் சொல்லிலும் செயலிலும் உம் நற்செய்தினை வாழ்வாக்க திடமாய் இருப்போமாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். Jesus. Let us pray. Look with kindness upon your people, O Lord, and grant, we pray, that those you were pleased to renew by eternal mysteries may attain in their flesh the incorruptible glory of the resurrection. We ask this through Christ our Lord. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, புனித சூசையப்பரே, எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, இயேசு மரி சூசை, எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. கருணை ஆண்டவர், நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூயாவின் பேராலே இயேசுக்கே புகழ். Good morning and God bless all of you.